Hello friends, this is Murugan and welcome to my channel. It's Murugan's World. இன்னைக்கு நம்ம எஸ்பி யோஷிமின் இயக்கத்துல மற்றும் மிச்சி சிவா, விடிவி கணேஷ், பிரியா ஆனந்த், யோகி பாபு, சதீஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச சுமோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். And welcome to my session, Murugan's Movie Meter. படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே கடற்கரையோரமா ஒரு சுமோ வீரர் மயக்க நிலையில இருக்காருங்க. அவரை நம்ம சிவா பார்த்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவரை காப்பாத்துறாரு. ஆனா அவருக்கு தான் யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம எந்த ஊரு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லைங்க. டாக்டர் செக் பண்ணி சொன்னதுல இவர் ஒரு மனநிலையில ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை சிவா கிட்ட ஒப்படைச்சிடறாரு. மென்டலி 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்காரு. சிவாவும் தன்னால முடிஞ்ச வரைக்குமே நம்ம அந்த சுமோ வீரரை தான் கூடயே வச்சு ரொம்ப அழகாவே பாத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சுமோ வீரர் ஜப்பானை சேர்ந்தவர், அவர் ஜப்பானை சேர்ந்த ஒரு பெரிய சுமோ வீரர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம சிவா என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம சுமோ வீரரை அவங்க நாட்டுக்கே அமுச்சு வச்சிடணும், அவங்க அம்மா அப்பா கூட போய் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து ஜப்பானுக்கே கிளம்புறாங்க. ஸோ ஜப்பானுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசியில அவங்க அம்மா அப்பாவோட அவர் சேர்த்தாங்களா, இல்ல ஜப்பான்ல அவருக்குன்னு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஏன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கனால்தான் அவர் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையில ஒதுங்கி கிடக்குறாரு. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத விஷயம் கண்டுபிடிச்சி ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணாரா அப்படின்றது தாங்க இந்த கதையே. படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஓப்பனிங்லேயே நம்ம விடிவி கணேஷ் தாங்க நல்லா சில்லா கார்ல நல்லா ஒரு ரைட் போயிட்டு இருக்காங்க. நடுவுலயே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாருங்க. வேற யாரும் இல்லைங்க, அவரு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி. அவர் என்னடானா, நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கியா, ஊதிக்காமி அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியில விடிவி கணேஷ் டிக்கி ஓப்பன் பண்ண சொன்னா அங்க ஒரு பாக்ஸ் இருக்குங்க. ஸோ விடிவி கணேஷ் அந்த பாக்ஸை நான் யாருக்கும் திறந்து காட்ட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க. நான் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு அந்த பாக்ஸோட போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல பார்த்தா நம்ம சதீஷ் தாங்க இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஸோ அவர் என்னன்னா, இந்த மாதிரி பாக்ஸ்ல என்ன வச்சிருக்க, ஓப்பன் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தாங்க கதையே ஆரம்பிக்கிறாங்க. லிட்டில் பேஷன்ஸ் சார், நான் குயிக்கா கதை சொல்லி முடிச்சிடறேன் சார். ஸோ கதை ஆரம்பிக்கும் போது நம்ம மிச்சி சிவா சர்ஃபிங் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த கடல்ல சர்ஃபிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதாங்க கதையே ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகுது. ஆனா நமக்கு அந்த ஸ்லோனஸ் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சுமோ வீரர் ஆகிய அந்த தஷிரோ அவரோட கேரக்டர் பார்க்கும்போது அவர் பண்ற விஷயங்கள், ஸோ அவரு எப்படி பிஹேவ் பண்றாரு, அவரோட உருவம், இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஸ்லோனஸ் தெரியாது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப். என்ன கேட்டீங்கன்னா, என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு காமெடி சீன்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க யோகி பாபு வச்சு. அதை வேணா கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா கட் பண்ணினா இன்னுமே படம் கொஞ்சம் ட்ரிம்மா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லிட்டில் பேஷன்ஸ் சார், நான் குயிக்கா கதை சொல்லி முடிச்சிடறேன் சார். ஆனா அதுக்கேற்ற மாதிரி படமும் கொஞ்சம் வேகமா தாங்க போகும். வேகமான நான் என்ன மாதிரி சொல்றேன்னா, படம் விறுவிறுப்பா போகாதுங்க. படம் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்காக நான் முடிச்சிடுறேன் வேகமான்னு சொல்லி எல்லா சீனுமே வேகமா போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி படம் எப்படியும் ஓரளவு முடிச்சிருவாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, படத்தோட ஃபுல் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். நம்ம அது ட்ரெய்லர்லயே கெஸ் பண்ணிருப்போம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ போய் உட்காந்தோம்னா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், அவ்வளவுதாங்க. சின்ன குழந்தைங்க போனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த கணேஷ், அதாவது தஷிரோன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட கேரக்டருக்கு கொஞ்சம் சின்ன பசங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. மென்டலி 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்காரு. ஸ்டண்ட்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, படத்துல சின்னதா ஒரு 2 ஸ்டண்ட் இருக்குங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம மிச்சி சிவா நம்ம தஷிரோ அவருக்காக ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன் ஒன்று பண்ணுவாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வில்லனுங்க, அதாவது ஜப்பான்ல வில்லனுங்க இருப்பாங்க. அவனுங்க மூலமா ஒரு சண்டை ஒன்று வரும். ஆனா அது கொஞ்சம் காமெடியாவே முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்க.
அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல வந்து நம்ம மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, சதீஷ், விடிவி கணேஷ், அப்புறம் வந்து நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க எப்படி பண்ணணுமோ கரெக்டா நீட்டாவே பண்ணிட்டாங்க. தஷீரோன்ற கேரக்டர் அந்த சுமோ வீரர் வரா பாத்தீங்களா, சூப்பராகவே நடிச்சிருக்காருங்க. அந்த சுமோ ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும், அதுலலாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காருங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் வந்து அந்த குழந்தைத்தனமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது பார்க்கவே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காருங்க. ஐயோ எல்லாம் காலியா. ஸோ படத்தோட டியூரேஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு கம்மியா தான் ஓடுது. ஸோ இந்த டியூரேஷன் வந்து படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரலன்றது தான் நான் சொல்லுவேன். தளபதி சொல்ற மாதிரி குட்டி கதையா சொல்லுன்னு பார்த்தா லிட்டில் பேஷன்ஸ் சார். ஸோ அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி அந்த சுமோ வீரர் பண்ற அந்த ஒரு சில விஷயங்கள், அவர் வந்து அந்த 100 இட்லி தான் சாப்பிட்ற காம்படிஷன்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து போர் அடிச்சுது அப்படின்னு சொன்னா படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. ட்ரெய்லர்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அப்படியே தாங்க படமும். ஓகேங்களா, என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா ஒரு வாட்டி போய் பார்க்கலாங்க. அப்புறம் என்னங்க, சும்மா படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்புறம் என்னங்க, இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா குழந்தைங்களோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்களை வந்து நான் அடுத்த ஒரு மூவில சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர்.